அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் அவுட் சோர்சிங் த ரவுட் கான்ஃபிகரேஷன். ஸோ நம்ம ரவுட்டிங் ஃபைலை வந்துட்டு நம்ம தனியாக காப்பி பண்ணி இன்னொரு ஃபைலை வச்சு நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே app.model.ts ஃபைலில் வந்து நம்ம இப்போ 4 டேப் மட்டும் யூஸ் பண்ணனால நமக்கு இது ஈஸியாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரவுட்ஸ் இதில் டிக்ளேர் பண்ணும்போது இந்த ஃபைலே வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதபடி நிறைய லைன்ஸ் வந்துடும். ஸோ இதை அந்த ரவுட்டிங் கான்செப்டை மட்டும் நம்ம தனியாக ஒரு ஃபைலில் வச்சு மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் ஒரு model.ts ஃபைலை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ மேனுவலாக வந்து ஆப் ஃபோல்டருக்குள்ளே ஆப் ஹைஃபன் ரவுட்டிங் டாட் டிஎஸ் ஸோ ஒரு டிஎஸ் ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதை கமெண்ட் மூலமாகவும் நீங்கள் இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ஜி ஜென்ரேட் மாடல் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன மாடல் நேம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு இதில் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதை நான் மேனுவலாகவே இதில் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை என்ன நேமில் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோங்கிறத ஃபஸ்ட் நம்ம இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ்போர்ட் கிளாஸ் ஆப் ரவுட்டிங் மாடலுங்கிறத நான் ஃபஸ்ட் நான் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஃபைல் வந்து எனக்கு இந்த நேமில் வந்து எனக்கு இப்போது எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ஜி மாடலை வந்து நம்ம இதில் இன்சலைஸ் பண்ணணும். ஸோ இந்த app.model.tsல உள்ள என்ஜி மாடலை நான் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரவுட்டிங் கான்செப்ட் ரவுட்டிங் என்னென்ன கொடுத்துருக்கோமோ எல்லாத்தையும் நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காம்போனண்ட்லாம் நம்ம இதில் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருப்போம். ஸோ இதுவும் நமக்கு தேவை. ஸோ இதை நான் அப்படியே நான் காப்பி பண்ணி அதில் நான் போட்டுக்கிறேன். ஸோ இதில் உள்ள இந்த லைன்ஸை மட்டும் நான் காப்பி பண்ணி இந்த ரவுட்டிங் மாடல்ஸில் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து இந்த ரவுட்டர் மாடல் அப்படிங்கிறத நான் இங்கே நான் தனியாக போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆங்குலரோட கோர் கான்செப்ட் யூஸ் பண்ணுற இம்போர்ட் பண்ணுற எல்லாத்தையும் தனியாகவும் காம்போனன்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதையும் தனியாகவும் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, இதில் வந்து நமக்கு ஆப் காம்போனன்ட் நம்ம இதில் நம்ம ரவுட்டிங் கொடுக்கவே இல்லை. ஸோ அது நமக்கு இப்போ இதில் தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கான்ஸ்டன்ட் வேரியபிளை இங்கே நம்ம டெலீட் பண்ணிடலாம். இது இங்கே நமக்கு தேவைப்படாது. ஓகே, ஸோ இந்த ரவுட்டர் மாடல்ன்ற கான்செப்டும் நமக்கு இதில் தேவைப்படாது. இந்த ரவுட்டிங் அப்படிங்கிறத நான் இதில் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, அதே மாதிரி இந்த இம்போர்ட்ஸ் பண்ண இந்த ரவுட்டர் மாடலுங்கிறதும் இதில் தேவைப்படாது. இதுலேருந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரவுட்டர் மாடலை இதில் வந்து என்ஜி மாடலுக்குள்ளே நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். என்ஜி மாடல்ன்ற டெக்கரேட்டருக்குள்ள ஆப்ஜெக்ட் இம்போர்ட்ஸ்ன்ற அரேக்குள்ள ரவுட்டர் மாடல் ஃபார் ரூட்டை நான் இங்கே நான் டிக்ளேர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணுன்ற ஒன்று இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்போர்ட்ஸ்ன்ற இந்த அரேயில் அந்த ரவுட்டர் மாடலை நம்ம இதில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜ்லேருந்து இந்த ரவுட்டர் மாடல் நமக்கு வந்து இந்த கிளாஸோடு சேர்ந்து நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ஓவராலாக நம்ம ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த யூஆர்எல் எல்லாமே நம்ம இதில் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபைலை நம்ம அதில் கால் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த app.model.tsல நான் மாடல் வந்து இதில் இம்போர்ட் பண்ணுறேன் மாடல் ஃபைலை. ஸோ இதில் ஆப் ரவுட்டிங் மாடல் அப்படின்ற ஃபைலை இதில் நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ ஆப் ஹைஃபன் ரவுட்டிங் model.ts டிஎஸ் நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ ஆப் ஹைஃபன் மாடல் மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஆப் ரவுட்டிங் மாடலை இந்த இம்போர்ட்ஸ்குள்ளே நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த ப்ரௌசரில் வந்து நமக்கு யூஆர்எல் கரெக்டாக எனக்கு ரீடைரக்ட் ஆகுதா இல்லை வேறு எதுவும் எரர் காட்டுதாங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போய் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆப் ரவுட்டிங்.model.ts ஃபைலை நம்ம சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ ப்ரௌசரில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு எல்லா ரவுட்டிங்கும் நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு. ஓகே, ஸோ நான் ப்ரௌசர் போகிறேன். ஸோ ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு எரரும் டிஸ்பிளே ஆகலை. இங்கே என்னால் கரெக்டாக ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இந்த பேரம்ஸ் உள்ள இந்த யூஆர்எலும் நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ டேட்டா பாஸ் ஆகிறது நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது.
ஓகே, ஸோ நம்ம வந்து அந்த ரவுட்டிங்கை மட்டும் நம்ம தனியாக ஒரு ஃபைலில் வச்சு நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.